நடந்ததை துல்லியமாக, நடப்பதை உடனுக்குடன், நடக்கவிருப்பதை முன்னறிவிப்புடன் வழங்கும் அக்யூப் டிவி தமிழ் செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள ரூ.75,000 வரை உள்ள பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. இந்த முடிவால் மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான சிறு மற்றும் குறைந்த நிலம் கொண்ட விவசாயிகள் நேரடியாக பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகளின் கடன் சுமையை குறைத்து அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. வேளாண்மை துறையில் நிலவும் சவால்கள், பருவமழை மாற்றங்கள் மற்றும் அதிகரித்து வரும் உற்பத்தி செலவுகள் காரணமாக பல விவசாயிகள் நிதி சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு விவசாயிகளுக்கு பெரிய நிவாரணமாக அமைந்துள்ளது. அரசின் இந்த நடவடிக்கை வேளாண்மை வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் மாம்பழத் தலைநகராக அறியப்படும் கிருஷ்ணகிரியில் மனதை உருக்கும் சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. மாதக்கணக்கில் உழைத்து வளர்த்த மாம்பழங்களுக்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களை சாலையோரத்தில் கொட்டியுள்ளனர். மாம்பழ சாகுபடியை நம்பி வாழும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இந்த ஆண்டு கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. கடந்த சில ஆண்டுகளாகவே விலை நிர்ணயம், சந்தை ஏற்றத்தாழ்வு மற்றும் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் போன்ற காரணங்களால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரியில் மாம்பழ உற்பத்தி முக்கிய தொழிலாக இருந்தாலும் இந்த சீசனில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நியாயமான விலை இல்லாததால் அறுவடை செய்த மாம்பழங்களை விற்பனை செய்வதற்கு பதிலாக கொட்டிவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகளுக்கு ஆதரவாக அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து குறைந்தபட்ச ஆதரவு விலை மற்றும் சந்தை பாதுகாப்பு திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. விவசாயியின் உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்குமா? மாம்பழ உற்பத்தியாளர்களின் இந்த கண்ணீருக்கு தீர்வு கிடைக்குமா என்பதே தற்போது அனைவரின் கேள்வியாக உள்ளது. தமிழகத்தின் நிதிநிலை குறித்து பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள வெள்ளை அறிக்கை இன்று மாலை 5:30 மணிக்கு வெளியிடப்பட உள்ளது. மாநில அரசின் வருவாய், செலவுகள், கடன் சுமை, நிதி பற்றாக்குறை மற்றும் பொருளாதார சவால்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த அறிக்கையில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள், பொருளாதார நிபுணர்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வரும் இந்த வெள்ளை அறிக்கை தமிழகத்தின் தற்போதைய நிதி நிலையை வெளிப்படையாக விளக்கும் முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது. அரசின் எதிர்கால நிதிக் கொள்கைகள், நலத்திட்டங்கள், முதலீட்டு திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி நடவடிக்கைகளுக்கு இந்த அறிக்கை அடிப்படையாக அமையலாம் என்றும் கூறப்படுகிறது. தமிழகத்தின் பொருளாதார பாதை எவ்வாறு உள்ளது? மாநிலத்தின் நிதி சவால்கள் என்ன? எதிர்கால திட்டங்கள் என்ன? போன்ற முக்கிய கேள்விகளுக்கு இந்த வெள்ளை அறிக்கை பதில் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை வெளியாகும் இந்த அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் அரசியல் மற்றும் பொருளாதார தளங்களில் பரபரப்பான விவாதங்களை ஏற்படுத்தக்கூடும். நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரும் ஜூன் 21 நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை முன்னிட்டு வினாத்தாள் கசிவு மற்றும் மோசடி முயற்சிகளை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த நீட் தேர்வைச் சுற்றிய சர்ச்சைகளுக்குப் பிறகு தேர்வின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய மத்திய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமை பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. அதிகாரிகளின் தகவலின்படி சில டெலிகிராம் சேனல்கள் மூலம் போலி வினாத்தாள்கள் மற்றும் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து
சட்டவிரோத செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் தற்காலிக தடை அமல்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் பல நீட் வினாத்தாள் கசிவு தகவல்கள் போலியானவை என அதிகாரப்பூர்வ அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. மாணவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக நடவடிக்கை தேர்வின் வெளிப்படைத்தன்மையையும் நேர்மையையும் பாதுகாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சமூக ஊடக தளங்களின் பயன்பாடு மற்றும் கட்டுப்பாடு குறித்து புதிய விவாதங்களையும் இது எழுப்பியுள்ளது. ஜூன் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இருமல் மருந்துகள் மற்றும் சிரப் வகை மருந்துகளை வாங்குவதற்கு இனி மருத்துவரின் பரிந்துரை கட்டாயம் என மத்திய அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. புதிய விதிகளின்படி மருத்துவரின் செல்லுபடியாகும் மருந்து சீட்டு இல்லாமல் இருமல் மருந்துகளை மருந்தகங்கள் விற்பனை செய்ய முடியாது. இந்த நடவடிக்கை மருந்துகளின் தவறான பயன்பாட்டை தடுக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சுயமருத்துவம் மற்றும் கட்டுப்பாடற்ற மருந்து பயன்பாடு அதிகரித்து வருவதால் மத்திய அரசு மருந்து விற்பனை விதிகளை மேலும் கடுமையாக்கியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் தரமற்ற இருமல் மருந்துகளால் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவங்கள் பெரும் கவலையை ஏற்படுத்தின. இதையடுத்து மருந்து தரம் மற்றும் விற்பனை முறைகள் மீது அரசு தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டுள்ளது. மருத்துவ நிபுணர்கள் இந்த முடிவை வரவேற்று தேவையற்ற மருந்து பயன்பாட்டை குறைத்து நோயாளிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தும் என்று தெரிவித்துள்ளனர். இந்த புதிய விதிமுறையால் இனி இருமல் அல்லது சளி ஏற்பட்டாலும் மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே சிரப் வகை மருந்துகளை வாங்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. தலைநகர் டெல்லியை திடீரென தாக்கிய சக்தி வாய்ந்த புழுதிப்புயல் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணிக்கு சுமார் 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றுடன் கூடிய புழுதிப்புயல் நகரின் பல பகுதிகளை தாக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த புயலின் தாக்கத்தால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததுடன் சில பகுதிகளில் மின்தடையும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. திடீரென எழுந்த தூசி மேகங்களால் பார்வைத்திறன் குறைந்து வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டனர். மீட்புப் பணியாளர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக களமிறங்கி சாலைகளை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட தகவலின்படி வட இந்தியாவின் சில பகுதிகளில் பருவநிலை மாற்றம் மற்றும் பலத்த காற்றழுத்த வேறுபாடுகள் காரணமாக இத்தகைய புழுதிப் புயல்கள் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தேவையற்ற வெளிப்புற பயணங்களை தவிர்க்கவும் அதிகாரப்பூர்வ வானிலை எச்சரிக்கைகளை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இயற்கையின் கணிக்க முடியாத மாற்றங்கள் நகர்ப்புற பேரிடர் மேலாண்மையின் அவசியத்தை மீண்டும் ஒருமுறை உணர்த்தியுள்ளன. சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் புகை மூலிகை சிகிச்சை முறைக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதிய வழிகாட்டுதல்களின்படி நோயாளியின் உடல்நிலை முழுமையாக மதிப்பீடு செய்யப்பட்ட பிறகே இந்த சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மூலிகைகள் அவற்றின் தரம் மற்றும் அளவு ஆகியவை நிர்ணயிக்கப்பட்ட மருத்துவ நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சை வழங்கும் மருத்துவர்கள் நோயாளியின் உடல்நிலை, வயது மற்றும் மருத்துவ வரலாறு போன்றவற்றை கவனத்தில் கொண்டு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புகை மூலிகை சிகிச்சை முறையை பாதுகாப்பாகவும் அறிவியல் அடிப்படையிலும் நடைமுறைப்படுத்துவதே இந்த புதிய விதிமுறைகளின் முக்கிய நோக்கம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை பாரம்பரிய சித்த மருத்துவ முறைகளின் தரத்தை உயர்த்துவதுடன் நோயாளிகளின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் என்று மருத்துவ நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் சித்த மருத்துவத்தின் தனித்துவத்தை பாதுகாத்தபடி நவீன மருத்துவ தரநிலைகளுக்கு ஏற்ப சிகிச்சை முறைகளை ஒழுங்குபடுத்தும் முயற்சியாகவும் இது பார்க்கப்படுகிறது. புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் சித்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மையங்கள் அவற்றை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது.
பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆப் தி வெயிட்டபிள் கிராஸ் முதல் வகுப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருது அந்நாட்டின் மிக உயர்ந்த அரசு கௌரவங்களில் ஒன்றாகும். ஸ்லோவாக்கியா தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டு அதிபர் பீட்டர் பெல்லெக்ரினி இந்த விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கினார். இந்த விருது இந்தியா ஸ்லோவாக்கியா உறவுகளை வலுப்படுத்தியதற்கும் உலகளாவிய ஒத்துழைப்பை மேம்படுத்தியதற்குமான அங்கீகாரமாக வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கௌரவம் பிரதமர் மோடி பெற்றுள்ள 33வது சர்வதேச விருதாகும். இதன் மூலம் உலக அரங்கில் இந்தியாவின் செல்வாக்கு மேலும் உயர்ந்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். விருதை பெற்ற பின்னர் பிரதமர் மோடி இந்த கௌரவத்தை இந்தியாவின் 140 கோடி மக்களுக்கே அர்ப்பணிப்பதாகவும் இந்தியா ஸ்லோவாக்கியா நட்புறவின் அடையாளமாக இதை கருதுவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தின் போது இந்தியா மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகள் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட பல துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட்டுள்ளன. இந்தோனேசியாவில் அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. புவியியல் ஆய்வு மையங்களின் தகவலின்படி குறுகிய நேர இடைவெளியில் பதிவான இந்த நிலநடுக்கங்கள் பல பகுதிகளில் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்ட உடனேயே மக்கள் தங்கள் வீடுகள் மற்றும் கட்டிடங்களிலிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் அடைந்தனர். இதுவரை உயிரிழப்பு அல்லது பெரிய அளவிலான சேதங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. எனினும் அதிகாரிகள் தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருகின்றனர். பசிபிக் பெருங்கடலைச் சுற்றியுள்ள ரிங் ஆப் ஃபயர் எனப்படும் நில அதிர்வு வளையத்தில் அமைந்துள்ள இந்தோனேசியா உலகின் அதிக நிலநடுக்கங்கள் ஏற்படும் நாடுகளில் ஒன்றாகும். இதனால் அந்நாட்டில் அடிக்கடி நிலநடுக்கங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் ஏற்படுவது வழக்கமாக உள்ளது. மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பின்பற்றுமாறும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் திறனை மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான பதற்றம் தற்காலிகமாக குறைந்துள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு மென்மையான அமைதி உருவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் ஆதரிக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்த வரைவு இரு தரப்பினருக்கும் இடையேயான மோதலை குறைக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த ஒப்பந்தம் முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக அவற்றை எதிர்கால பேச்சுவார்த்தைக்கு ஒத்திவைத்துள்ளதாக அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக ஈரானின் அணு திட்டம், யுரேனியம் செறிவூட்டல், அணு ஆயுத மேம்பாடு மற்றும் நீண்டகால கண்காணிப்பு போன்ற முக்கிய கேள்விகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. இந்த அணுகுமுறை ஈரானுக்கு சாதகமாக இருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஏனெனில் இது ஈரானின் மூலோபாய விருப்பங்களை திறந்தவாறே வைத்திருக்கிறது. மறுபுறம் சில விமர்சகர்கள் கடினமான பிரச்சினைகளை ஒத்திவைப்பது எதிர்காலத்தில் புதிய பதற்றங்களை உருவாக்கக்கூடும் என்று எச்சரிக்கின்றனர். உலக எண்ணெய் வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்முஸ் நீரிணைப் பகுதியில் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துவதும் இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. தற்போது அமைதிக்கான அறிகுறிகள் தென்பட்டாலும் ஈரானின் அணு திட்டம் குறித்த நீண்டகால தீர்வு எப்போது எட்டப்படும் என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. உலக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு லெபனான், சிரியா மற்றும் காசா பகுதிகளில் இஸ்ரேல் தனது இராணுவ இருப்பை தொடரும் என்று அறிவித்துள்ளார். குறிப்பாக தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படைகள் பாதுகாப்பு மண்டலம் அல்லது செக்யூரிட்டி ஜோன் ஒன்றை தொடர்ந்து பராமரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் எல்லைப் பகுதிகளில் இருந்து ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை தடுக்கவும் இந்த நடவடிக்கை அவசியம் என நெதன்யாகு கூறியுள்ளார். ஆனால் இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் புதிய பதற்றத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர்.
லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பு மற்றும் சிரியாவில் உள்ள ஆயுதக் குழுக்களுடன் ஏற்பட்டு வரும் மோதல்களின் பின்னணியில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் காசாவில் நடைபெற்று வரும் மோதல்களும் மனிதாபிமான நெருக்கடியும் சர்வதேச சமூகத்தின் கவலையை அதிகரித்துள்ளன. பல நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் உடனடி போர் நிறுத்தம் மற்றும் அரசியல் தீர்வை வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் இஸ்ரேலின் இந்த புதிய நிலைப்பாடு மத்திய கிழக்கு அரசியலில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முடிவு பிராந்திய அமைதி முயற்சிகளில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் சமூக ஊடக பயன்பாட்டுக்கு தடை விதிப்பதாக பிரிட்டன் அரசு அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நடவடிக்கையைத் தொடர்ந்து இந்த முக்கிய முடிவை பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு அவர்களுடைய சிறுபருவ வாழ்க்கையை மீண்டும் வழங்கவும், இணைய உலகின் பாதிப்புகளில் இருந்து அவர்களை பாதுகாக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களின் அதிகப்படியான பயன்பாடு, இணைய துன்புறுத்தல், தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்கள் மற்றும் மனநல பிரச்சினைகள் குறித்து அதிகரித்து வரும் கவலைகளே இந்த முடிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. புதிய விதிகளின்படி 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடுக்க சமூக ஊடக நிறுவனங்கள் கடுமையான வயது சரிபார்ப்பு முறைகளை அமல்படுத்த வேண்டியிருக்கும். இந்த முடிவை ஆதரிப்பவர்கள் இது குழந்தைகளை இணைய அபாயங்களிலிருந்து பாதுகாத்து ஆரோக்கியமான சமூக உறவுகளை மேம்படுத்தும் எனக் கூறுகின்றனர். அதேவேளை தனியுரிமை பாதுகாப்பு விதிகளை அமல்படுத்தும் சிக்கல்கள் மற்றும் வயது சரிபார்ப்பு முறைகளின் செயல்திறன் குறித்து சிலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். டிஜிட்டல் உலகில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் பல நாடுகள் கடுமையான விதிமுறைகளை கொண்டு வரும் நிலையில் பிரிட்டனின் இந்த முடிவு உலகளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்த உலகளாவிய விவாதம் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எதிர்காலத்தில் பிற நாடுகளுக்கும் முன்னுதாரணமாக அமையுமா என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகின் மிகவும் அமைதியான மற்றும் பனியால் மூடப்பட்ட கண்டமாக கருதப்படும் அண்டார்டிகா குறித்து விஞ்ஞானிகள் அதிர்ச்சியூட்டும் புதிய தகவலை வெளியிட்டுள்ளனர். பல ஆண்டுகளாக நிலநடுக்கங்கள் மிக குறைவாக ஏற்படும் பகுதியாக கருதப்பட்ட அண்டார்டிகாவில் தற்போது பனிக்கட்டியின் அடியில் நூற்றுக்கணக்கான மறைந்த நிலநடுக்கங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த நிலநடுக்கங்கள் விஞ்ஞானிகள் எதிர்பார்க்காத பகுதிகளில் பதிவாகியுள்ளன. அண்டார்டிகாவின் கடுமையான காலநிலை, தடிமனான பனிப்படலம் மற்றும் குறைந்த அளவிலான கண்காணிப்பு நிலையங்கள் காரணமாக இதற்கு முன்பு அங்கு ஏற்படும் பல நிலஅதிர்வுகளை கண்டறிவது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் நவீன நிலஅதிர்வு கண்காணிப்பு கருவிகள் மற்றும் மேம்பட்ட தரவு பகுப்பாய்வு தொழில்நுட்பங்களின் உதவியுடன் பனிக்கட்டியின் கீழ் மறைந்திருந்த இந்த நிலநடுக்கங்கள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. இந்த நிலநடுக்கங்கள் பூமியின் மேலோட்ட தகடுகளின் நகர்வு, புவியியல் பிளவுகள் அல்லது பனிப்படலத்திற்கும் அதன் அடிப்பகுதிக்கும் இடையிலான இயற்கை செயல்பாடுகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். காலநிலை மாற்றம் உலகளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் அண்டார்டிகாவின் இந்த மறைமுக நிலஅதிர்வுகளை ஆய்வு செய்வது பனிப்படலங்களின் எதிர்கால நிலைத்தன்மையையும் கடல்மட்ட உயர்வையும் புரிந்து கொள்ள உதவும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். பனிக்கட்டிகளால் மூடப்பட்டிருந்தாலும் அண்டார்டிகாவின் ஆழத்தில் பூமி இன்னும் உயிர்ப்புடன் இயங்கிக் கொண்டிருப்பதை இந்த கண்டுபிடிப்பு மீண்டும் ஒருமுறை உலகிற்கு நினைவூட்டியுள்ளது. ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அரிய விண்கல் நிலவின் பண்டைய வரலாற்றைப் பற்றிய அதிர்ச்சியூட்டும் தகவலை வெளிக்கொணர்ந்துள்ளது. விஞ்ஞானிகள் ஆய்வு செய்த இந்த விண்கல் சுமார் 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நிலவில் ஏற்பட்ட மிகப்பெரிய மோதலின் சாட்சியாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர். இந்த மோதல் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் நிலவின் மேற்பரப்பே உருகி திரவநிலைக்கு மாறியிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். பூமியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விண்கல் முதலில் நிலவிலிருந்து விண்வெளிக்கு தூக்கி எறியப்பட்டு பின்னர் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்குப் பிறகு பூமியில் விழுந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. இந்த ஆய்வு நிலவின் ஆரம்பகால உருவாக்கம்,
அதன் புவியியல் மாற்றங்கள் மற்றும் சூரிய குடும்பத்தின் வரலாறு குறித்து புதிய புரிதல்களை வழங்குகிறது. நிலவின் மேற்பரப்பில் இன்று காணப்படும் பள்ளங்களும் கற்களும் கடந்த காலத்தில் நிகழ்ந்த மிகப்பெரிய விண்வெளி மோதல்களின் அடையாளங்களாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் விளக்குகின்றனர். ஆப்பிரிக்காவில் கிடைத்த இந்த சிறிய விண்கல் நம் அண்டை உலகான நிலவின் பில்லியன் ஆண்டுகால மறைந்த வரலாற்றை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. பிரபஞ்சம் இன்னும் பல மர்மங்களை தன்னுள் வைத்திருக்கிறது, அவற்றை அறிவியல் தொடர்ந்து வெளிக்கொண்டு வருகிறது. இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.